विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. அவர் வேத பிராமணியத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால ஆச்சாரியர் என்ன சொன்னார், அது தப்பப்பா, நமக்கு எல்லாவற்றுக்கும் வேதம் தான் முக்கியம் அப்படின்னு அந்த வைதிக மதத்தை எடுத்து நிச்சயமாக எடுத்து சொல்லணும் என்பதற்காக அந்த மதத்துல அவ சொன்னதான மதத்துல இருக்கிற தோஷங்களை சொல்ல தொடங்கின. இப்ப அந்த பௌத்த மதம் என்னமா சொல்லியிருக்கு, எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போம். இதான் வார்த்திகாச்சாரியார் நமக்கு அழகா சொல்ல போறார், பார்ப்போம். ஸ்வப்னே விஸ்வம் யதா அந்தஸ்தம் ஜாக்ரத்யபி ததாபி சேத் சுஷுப்தௌ கஸ்ய கிம் பாதி கஸ்தாயி தத்ர சேதனஹ. ஸ்வப்னே விஸ்வம் யதா அந்தஸ்தம், தூங்குறப்ப நம்ம பொருள் எல்லாம் பார்க்கிறோம், ஏதோ பார்க்கிறோம். அந்த தூங்கும் பொழுது ஸ்வப்னத்துல தாங்கள் பொருள்களை பார்க்கிறீங்கள, அதுல ஒரு சின்ன சந்தேகம். அந்த பொருள் எல்லாம் உங்க சரீரத்துக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? ஏன் சார் இப்படி எல்லாம் கேட்டு நாங்க ஏதோ சாயங்காலமா அப்படி கேட்டு விட்டு போவோம் அப்படின்னு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்களே என்ன? சாதாரணமா ஏன்னா நமக்கெல்லாம் ஸ்வப்னம் வந்திருக்கு, நிறைய தடவை ஸ்வப்னம் பார்த்திருக்கோம். இந்த ஸ்வப்னமானது அந்த ஸ்வப்னத்தில் நீங்க பார்த்த யானை ஒட்டகை குதிரை ஏதோ பார்க்கிறேன், அதெல்லாம் உங்க சரீரத்துக்குள்ளேயா இருக்கா இல்ல வெளியில இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா வெளியில இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏன் வெளியில இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னா, நீங்க காசிக்கு போறா போல சொப்னம் வந்ததுன்னு நினைச்சுப்போம். காசிக்கு போனேன், கங்கையில ஸ்நானம் பண்ணேன், ஆனந்தமா குளிச்சு விட்டு விஸ்வேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணி விஸ்வேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணேன், புஷ்பத்தை இட்டேன், நமஸ்காரம் பண்ணேன், டக்குன்னு முடிச்சுட்டு. இப்ப நீங்க எங்கே சார் இருக்கணும்? காசியில்னா இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து வெளியில போனேன், காசியிலேயே இருக்கேன், காசியிலேயே முழுப்பி வந்துடுது. இப்படி வந்துருச்சுன்னா எல்லாரும் பயப்படுவான்னு. ஏன்னா கையில பர்சு செல்போன் ஒன்றும் எடுத்துட்டு போகல, நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது சொப்னம் வந்து இறங்கி விட்டோம்னா அப்புறம் வம்பானா போயிட்டோம், நமக்கு திரும்பி வர்றது எப்படின்னு தெரியாது. ஸோ வர்ச்சுவலி நீங்க எங்கே தூங்கினீங்களோ எங்கே ஸ்வப்னம் பார்த்தீங்களோ அதே இடத்துல முடிச்சுக்கிறேன். அதனால என்ன, ஸ்வப்னத்தை அங்கே பொருள்களை வெளியில சென்று நீங்க பார்க்கவில்லை. தெரியும். அப்ப நமக்குள்ளேயே சொப்னம் வருதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நீங்க 8வது மாடியில இருக்க, கதவெல்லாம் போட்டுட்டு படுத்துட்டு இருக்கு, யானை இருக்கு உங்க சொப்னத்துல, எப்படி சார் வரும்? அது லிப்ட்லயே பிடிக்காது, எப்படி வந்தது சொப்னத்துல? அப்ப சரீரத்துக்குள்ள யானை நின்னதுன்னா என் சரீரம் என்ன ஆறுது பாருங்க. அப்ப சரீரத்துக்குள்ள சொப்னம் வருதா இல்ல சரீரத்துக்கு வெளியில சொப்னம் வருதா ஒன்னும் தெரியல. அதனாலதான் சொப்னத்தை நம்ம என்ன சொல்லிருக்க, மாயா. சொப்னத்தை நம்பாத. காலம்பரம் எழுந்ததுமே நீ பார்த்த பொருள் ஒண்ணுமே சொப்னத்துல இல்ல. அப்படி இந்த சொப்னமானது எப்படி, ஆனா சொப்னம் எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொப்னமானது ஜாக்கிரத்துல என்னைக்கோ யானை ஒட்டகை குதிரை எல்லாம் பார்த்திருக்கு, எங்கேயோ பார்த்திருக்கு. இந்த பார்த்த பொருள்கள்லாம் உங்க மனசுல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ள இந்த பில்ம்ல கேமரா எடுத்ததுமே இந்த பில்ம்ல இம்ப்ரெஷன் விழுந்தா போல உங்க மனசுல இம்ப்ரெஷன் விழுந்திருக்கு. அந்த பின்னால இருக்கிற லைட் இருக்கு பார்த்தீங்களா, எது உங்களுடைய ஆத்மஸ்வரூபம், அந்த லைட்ல இந்த இம்ப்ரெஷன் ஆனது நிஜமாக யானை மாதிரி காண்பிக்கப்படுகிறது. அப்ப வஸ்துதக சினிமா பார்க்கறா போல பார்த்துட்டு இருக்கு. சினிமால இருக்கிறது ஏதாவது நிஜமோ? ஒன்றும் நிஜம் இல்லை. அதே மாதிரிதான் நீங்க பார்க்கறதும் சினிமா மாதிரி பார்க்கிறேன். வர்ச்சுவலி அங்க என்ன பிரகாஷம், எந்த ஒளியில நீங்க இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, உங்க ஆத்ம ஒளியில. ஆகையால் ஆத்மாதான் ஸ்வப்பிரகாஷம். அந்த ஆத்மா எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கு. ஆகையால் இப்ப என்ன தீர்மானம் பண்ணினோம், நம்ம சொப்னத்துல இருக்கிற பொருள்களை நமக்குள்ள சூட்சமாக இருக்கு, சூட்சமா இருக்கக்கூடியதான பொருள்களை நாம் பெருசு பண்ணி நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்ற, ஸ்வப்னே விஸ்வம் யதாந்தஸ்தம் ஜாக்ரத்யபி ததா இதி சேத் சுஷுப்தௌ கஸ்ய கிம் பாதி கஸ்தாயி தத்ர சேதனஹ. இப்படி இருக்குமேயானால்
தூக்கத்துல என்ன சார் தோன்றது? தூக்கத்துல யார் இருந்துட்டு இருக்கார்? எவரால இத்தனையும் தூக்கம் வருது? சர்வம் சட்சணிகம் சூன்யம் சர்வமேவ ஸ்வலட்சணம் சங்காத பரமாணுனாம் மகி அம்பு அக்னி சமீரணாஹா அப்படின்னு பௌத்த மதத்துல ஒத்துட்டு இருக்கா. உலகமெல்லாம் என்னென்ன எல்லாமும் க்ஷணிகம், எல்லாம் செகண்டரி, மொமெண்டரி, அவ்வளவுதான். ஒவ்வொரு செகண்ட் தான். இந்த டேபிள் இருக்க ஒரு செகண்ட் இருக்கு, அடுத்த செகண்ட் போயிட்டே இருக்கு. தான் போகும்பொழுது இதே போல ஒரு டேபிளை உண்டு பண்ணிவிட்டு போறது. அப்ப என்ன, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செகண்டும், ஒரு செகண்ட் தான் அதனுடைய வாழ்க்கை. ஒரு செகண்ட்ல பிறக்கும், அடுத்த செகண்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். தேர்ட் செகண்ட் அது போயிடும். அது போறப்பவே இன்னொரு பொருளை உண்டு பண்ணி அதே மாதிரி ஒரு பொருளை உண்டு பண்ணிட்டு போறது. இப்படின்னு ஆரம்பிச்சுட்டாவா. அது எப்படி சார் முடியும் உலகத்துல அப்படின்னு கேட்டா, நீங்க குத்து விளக்கு ஏற்றி வச்சு பார்த்திருக்கலாம். குத்து விளக்கு இருக்கு. அந்த குத்து விளக்குல நுனியில திரி நுனியில ஒரு ஜுவாலை இருக்கு. அந்த ஜுவாலை ஒரே ஜுவாலை தானே ஏற்றி வச்சதுல கடைசி வரைக்கும், இல்ல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ஜுவாலை இருக்கா? எல்லாம் டவுட்டான கேள்வியே கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. இது என்ன விவகாரம்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ஜுவாலைன்னு ஒத்துண்டாகணும். ஒரே ஜுவாலை இருக்குமே. ஏன்னா இப்ப நீங்க போட்டதான எண்ணெயானது ஒரு நாளும் ஆகப்படாது. அப்ப என்னாச்சு, எண்ணெய் எப்ப தீர்ந்து போறதோ அப்ப ஒவ்வொரு ஜுவாலையும் பிறக்கிறது அழியிறது, பிறக்கிறது அழியிறது. சில சமயத்தில் நீங்க பாக்குற அப்ப என்ன, எப்படி அந்த தீப ஜுவாலையானது ஒரு செகண்ட் தான் இருக்கோ, இந்த தீப ஜுவாலை இல்லை, இது கரண்ட். இதை நினைச்சு ஏமாந்து போயிட்டாங்க. அந்த எண்ணெயை வச்சு திரிய வச்சு ஏற்றின தீப ஜுவாலையானது எப்ப எரிஞ்சுட்டு ஒவ்வொரு செகண்டும் புதுசு புதுசாக உண்டாகிறதோ அதே மாதிரிதான் எல்லா பொருளும் அப்படின்ட்டான் சுவாமி. சங்காத பரமாணு நாம். ஆகையால் பூமி என்னோ ஜலம் என்னோ வாயோ நெருப்போ இந்த நாளும் பரமாணுக்களுடைய சேர்க்கையினால வந்தது. அப்புறம் மனுஷ்யாதி சரீராணி ஸ்கந்த பஞ்சக சம்மதி. நம்ம சரீரங்கள் கூட அப்படிதான் ஒவ்வொரு செகண்டும் மாறிண்டே இருக்கு. சயின்ஸ்லயும் இப்படிதான் சொல்றான். நம்ம பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கே, அதுக்கு இருக்கக்கூடியது ஒவ்வொரு செகண்டும் மாறிண்டே இருக்கான். சில 1000 பதார்த்தம் உண்டாருது, 1000 ஆட்டம்ஸ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற. இது என்னாச்சுன்னா, சின்ன வயசுல அதிகம் உண்டாருது, குறைச்சலா அழிஞ்சு போறதான். அதனாலதான் வளர்றான். வயசாக என்ன ஆயிடுதுன்னு, வயசான காலத்துல நிறைய டிஷ்யூஸ் அழிஞ்சு போறது, கொஞ்சமா தான் பிறக்கிறது நீங்க சாப்பிட்டதுன்னா. அதனால தான் ஞாபக சக்தி எல்லாம் குறைக்கிறதுன்னு ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனா விவகாரம் என்னடா, இவ எல்லா சரீரமே அப்படி ஆறுதுன்னு. மனுஷ்யாதி சரீராணி ஸ்கந்த பஞ்சக சம்மதி. ஒரு 5 ஸ்கந்தங்கள் இருக்கான். அவரா சொல்லியிருக்கார். ஸ்கந்தாம்சா, இந்த கூட்டங்கள் என்ன, ரூப விஜான சம்ஞா சம்ஸ்கார வேதனா ரூபியந்தே இது ரூபியாணி விஷயேந்திரியண்யபி. பொருள்கள் என்ன, புலன்கள் என்ன, இவைகளுக்கெல்லாம் ரூபம்னு பேரு. விஷயேந்திரியோர் ஞானம் விஜான ஸ்கந்த உச்சதே. பொருளை பார்த்ததுமே மனிதனுக்கு அறிவு வருது. இது எப்படி தெரியுமோ, ஒரு ஆச்சரியம்னு. உங்க கண்ணுக்கும் இந்த டேபிளுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்பொழுது ஆத்மாவில் இது டேபிள்ங்கிற அறிவு வருது. எப்படி வந்தது? ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் வந்தா, ஒண்ணு இன்னொன்னு சேர்ந்தா, இந்த துணியானது இந்த டேபிளோட சேர்ந்துருக்கு. துணிக்கு அறிவு வந்திருக்கோ, அல்ல டேபிளுக்கு அறிவு வந்திருக்கோ? வரலையே. ஆனா இதே மாதிரிதான் என்னுடைய புலனும் இந்த டேபிளும் சேர்ந்ததுமே என்னுடைய ஆத்மாவில் அறிவு வருதுங்கிறான் நையாயிகன். நீங்க என்ன சொல்ற, உங்க மனசுல அறிவு வருதுங்கிற விவகாரம் என்னவா வந்தது தெரியலையே. விஷயோந்திரியோர் ஞானம் விஜான ஸ்கந்த உச்சதே சம்ஞா குணக்கிரியா ஜாதி விசிஷ்ட பிரத்யாத்மிகா. எத்தனை விதமான அறிவுகள். ஒரு பொருளை பார்த்ததுமே இதுக்கு என்ன பேருங்கிற அறிவு. அதோட வல்ல இதுல இது சிவப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, நீளமா இருக்கு, குட்டையா இருக்குங்கிற குணங்கள். இது ஓடுறது, இது நின்றுட்டு இருக்கு, இது நன்னா இப்படிங்கிற கிரியை. விசிஷ்ட பிரத்யாத்மிகா பஞ்சதா கல்பனா புரோக்த சம்ஞா ஸ்கந்தஸ்ச சௌகதை. இப்படி எல்லாம் அந்த சுகதா பௌத்த மதத்துக்கு சேர்ந்தவா சொல்லிட்டு இருக்க. ஆகையால் ஒவ்வொரு பொருளும் மொமெண்டரி. ஆகையால் இந்த ஆத்மாவும் என்ன, ஒவ்வொரு செகண்டும் வெவ்வேறா மாறிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. கவாம் கௌரிதி சம்ஞோக்தா. ஒரு பசுமாடு பார்த்ததுமே இதுக்கு கவு அப்படின்னு பேரு. அதுல கோத்வம்னு ஒரு ஜாதி இருக்கு. ஜாதிர் கோத்வம் து கோகதம் குணா சுக்லாதயஸ்தஸ்ய. இது வெளுப்பா இருக்கு, இது கருப்பா இருக்கு. எத்தனை அறியறோம் பாருங்க. ஒரு பசுமாட்டை அறிஞ்சதுமே இதுக்கு பசுமாடுன்னு பேரு. இதுல கோத்வங்கிற ஒரு ஜாதி இருக்கு. இது வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு. இது போறது கச்சந்தி. அது கோன்னு ஏன் பேர் வச்சேன்னு, கச்சதி கௌ. அது ஒரு இடத்துல நிக்காது, நடந்து போயிட்டே இருக்கு. அதனால ததா கிரியாக. அதோட மட்டும் இல்ல, சுருங்கி சதுஷ்பாத் லாங்கூலி. அது கொம்பு இருக்கு, 4 பாதம் இருக்கு, அதுக்கு வால் இருக்கு,
விசிஷ்ட பிரத்யோக்கியசௌ ஏவம் பஞ்சவிதா கிளப்தாக சஞ்ஞா ஸ்கந்த இதே. இவ்வளவுதான பொருளை பார்த்ததுமே இந்த அளவுதான ஞானம் வருது உங்களுக்கு? இல்ல. ராகாத்யா புண்ணிய பாபேச்சா, ஒரு பொருளை பார்த்ததுமே அதுல ஆசை உண்டாகிறது. அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக இது போட்டு இருக்கா பார்த்தீங்களா பேர்ல, அந்த கடைக்கு வெளியில இதை போட்டதுமே அதை பார்த்தோம், அப்படியே பார்த்துருக்கேன், இது ரொம்ப நன்னா இருக்கே, இது நம்ம வாங்கலாம் போல இருக்கே. இது நம்ம வாங்கினா இல்லை, இன்னொருத்தர் வாங்குறதுக்கு முன்னால் நம்ம வாங்கி விடணும். அவளுக்கு இந்த கலர் கிடைக்க விடாது அப்படின்னு எல்லாம் ஒரு அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வருது, அதுல ஒரு கோபம் வருது. இதெல்லாம் புண்ணிய பாபங்கள் ஏற்படுறது. ராகாத்யா புண்ணிய பாபேச்சா சம்ஸ்கார ஸ்கந்த உச்சதே. இதனால என்னாச்சுன்னார், இது நன்னா இருக்கு, நம்ம கட்டிட்டா நன்னா இருக்கும். ஆனா என்னடான்னார், நம்மகிட்ட 500 ரூபாய் இருந்ததுன்னா அவ 2000 ரூபாய் விலை போடுறான். எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வேணும்னு விலை ஜாஸ்தியா இருக்கு பார்த்தீங்களா? அது என்னடான்னார், சுகம் துக்கம் மோட்சஸ்ச ஸ்கந்தஸ்ய வேதாக்வயः பஞ்சப்யேவ ஸ்கந்தேப்யः அனன்யாத்மனி கஷ்டன. இப்படித்தான் ஸ்கந்தங்கள் கூட்டங்கள் இது வந்து சேர்ந்து மனுஷனுக்கு இப்படி இவனை ஹிம்சப்படுத்துறது. நகஸ்திதீஸ்வர கர்த்தா, இதை தவிர ஏதோ உலகத்தை ஈஸ்வரன் உண்டு பண்ணினாரா, அதனால்தான் இப்படி உண்டு. இதெல்லாம் ஒன்னும் ஒத்துக்க வேண்டாம். நகஸ்திதீஸ்வர கர்த்தா ஸ்வகதாதிசயம் ஜகத் ஸ்கந்தேபிய பரமாணுபிய க்ஷணிகேபியோ அபிஜாயதே. இதான் உலகம்னு அப்படின்ட்டார் புத்தர். அவருடைய அபிப்பிராயத்துல இதை ஞாபகம் வச்சுக்கணும். புத்தரை யாரும் வையல, அவருக்கு ஞானம் வந்தது. ஞானம் வந்த பிறகு அவர் ஒன்றும் பேசல. ஞாபகம் வச்சுக்கணும், புத்தர் எதையும் பேசவே இல்லை. என்னைக்கு ஞானம் வந்ததோ அன்னைக்கு அவர் அந்த போதி வருஷத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டார், அவ்வளவுதான். தேசனா லோகநாதானாம் சத்வானுகவசானுகாக, அவளுடைய சீடர்கள்லாம் வந்து இப்படித்தானே அப்படின்னார். அவர் வாய்மூண்டு இருந்தார். அப்படிதான் அன்னைக்கு பேசுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாரோ இல்லையா? அது சொன்னதுமே ஓஹோ நான் சொன்னது அவர் எப்ப தப்புன்னு சொல்லலையே, இதான் ரைட்டு அப்படின்னு அவாவா சாஸ்திரம். இப்படி 4 பேர் 4 சாஸ்திரம் எழுதினார். சௌத்ராந்திகன், வைபாஷிகன் அப்படின்னு மாயாவாதி, சூன்யவாதின்னு 4 பௌத்த மதங்கள். இந்த மதங்கள்லாம் ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்குங்கிறார் ஆச்சாரியர். இது வந்து யுக்தி யுக்தமா இருக்கமையானால் ஒத்துக்க நாங்க தயார். ஆனா நீங்க சொல்றது தகராறு அடிக்கிறதுப்பா. நஸ்கந்தேபிய பரமாணுபிய க்ஷணிகேபியோ அபிஜாயதே பூர்வபூர்வக்ஷணாதேவ க்ஷணஸ்ய உத்ஸ்யாத் உத்தரோத்தரஹ. ஒவ்வொரு கணமும் பொருண்டே இருக்கு. பழைய கணத்துல இருந்து புது கணம் பிறக்குது. என்ன தருது? பூர்வஸ்மாதேவ ஜானாத் ஜாயதே ஞானமுத்தரம் சயேவாயமிதி ஞானம் சேயம் ஜுவாலேவ விப்ரமஹ. இதுவும் அதுவும் ஒண்ணு அப்படின்னு தோன்றது என்னன்னு, இந்த தீப ஜுவாலையில அதே ஜுவாலைத்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதே ஜுவாலையா இருக்கா? இல்லையே, அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படினால அஸ்திபா தீதி தீப்ராந்தை ஆத்ம அனாத்மசு கல்பியதே. ஒவ்வொரு பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோன்றது? இது இருக்கு. பாருங்க, எந்த பொருளை பார்த்ததுமே முதல் அறிவு உங்களுக்கு எனக்கு ஒரு பொருள் இருக்கு, இதை மைக்க பார்க்கறேன் இருக்கு அப்படிங்கிற அப்புறம் தோன்றதா தெரியறது. எந்த பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு அஸ்திபா தீதி பிராந்தை ஆத்ம அனாத்மசு கல்பியதே. ஆத்மாவிலையும் அனாத்மாவிலையும் இப்படி நினைக்கிறேன். ஆனோபானாதான ரஹிதாத் ஆகாஷாத் கிம் பிரகாசத்தே. இப்படி ஆன உபாதான ராஹித்யா. ஒரு பொருளை நம்ம பார்த்ததுமே நமக்கு அது இருக்கு என்று தோணுகிறது, ஒழிக்கிறதுன்னு தோன்றது. அதே போல இது எனக்கு வேணும், நான் எடுத்துக்கலாம்னு தோன்றது, இது வேண்டாம் தள்ளலாம்னு தோன்றது. இவ்வளவுதான் அந்த பொருளை கண்டதுமே உங்களுக்கு ஏற்படக்கூடியதான அறிவுகள். ஆனா இது ஆகாசத்தை யாராவது ஆகாசம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றானோ, ஸ்பேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றானோ, இல்ல தள்ளுறானோ? ஈஸ்வாமி இப்படி எல்லாத்துக்கும் இப்படி உண்டாகிறதுன்னு சொல்ல முடியாது. இத்தியேவம் பௌத்த சித்தாந்தி பாஷமானோ நிஷித்யதே. எப்படி பேசிட்டு இருக்கான், அதை ரெஃப்யூட் பண்ணணும். அது சரியில்லை, வேத விருத்தமா இருக்கு, யுக்தி விருத்தமா இருக்கு என்று சொல்வதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் ராகுகிரஸ்த திவாகரேந்திர சதுரசோ அப்படின்னு சொன்னார். நம்ம ஆத்மா ஒவ்வொரு கணமும் மாறல. இந்த ஆத்மா பர்மனண்டா இருக்கு, ஆத்மா மாறாது. மரணம் வந்து அடுத்த பிறவி வந்தாலும் ஆத்மாவுக்கு ஒரு நாளும் அழிவு வரல, அது அப்படியே தான் இருக்கு. எது அழியிறது? சரீரம் தான் அழியுது. தீபாவளி வருது, என்ன பண்றேன்? இந்த பழைய சட்டையெல்லாம் தூக்கி போட்டு புது சட்டையை போத்துக்கிறேன். சட்டையை மாத்தினதுனால நீங்க மாறிவிட்டீங்களோ? இல்ல, அதை நீங்க அப்படியே தான் இருக்க. ட்ரெஸ் மட்டும் பழைய தூக்கி அதை பழைய சட்டை புதுசு போட்டுக்கிறேன். எப்படி ஒரு மனுஷன் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய
பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு பழசா எடுத்துன்னு புதுசா எப்படி போட்டுக்கிறானோ, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணினதுனால அவன் மாறலையோ, அதே போல இந்த சரீரத்தை மாத்தினதுனால ஆத்மா மாறல. அதே ஆத்மாவுக்கு தான் பழைய சரீரம் இருந்தது, அது போயிடுது, அது வயசா எடுத்தது தள்ளிடுது ஆத்மா. அப்புறம் என்ன பண்ணிட்டு புதுசாக இன்னொரு சரீரம் எடுத்துட்டு இருக்கு. அதனால சரீரம் மாறினதுனால ஜன்மா மாறித்துன்னு சொல்றாளே தவிர ஆத்மாவுக்கு ஒரு நாளும் ஒரு மாறுதலும் இல்லை. ஆகையால் ஆத்மாங்கிறத பர்மனன்ட்னு சொன்னோம். இந்த பர்மனன்ட்ங்கிறது அவன் இல்ல ஒவ்வொரு கணமும் வெவ்வேறுங்கிறான். அதனால்தான் தப்புன்னு சொன்னோம். இத்யேவம் பௌத்த சித்தாந்தி பாஷமானோ நிஷித்யதே சூன்யம் ஜெகதோ ஹேது ஜெகதேவன சித்தியதி. இந்த உலகத்தை யாரும் படைக்கல, அபாவத்திலிருந்து உலகம் உண்டாயிருக்கு என்று சொல்லுவோமே. ஆனால் அப்ப ஒவ்வொரு பொருளும் நோன்னு தெரியணும், அபாவம்னா தெரியணும். தங்கத்திலிருந்து வந்த பொருள்கள் எல்லாம் தங்க சங்கிலி, தங்க மோதிரம், தங்கத்தோடுன்னு எப்படி தோன்றதோ, மண்ணுல இருந்து உண்டதான பதார்த்தங்கள்லாம் மண் குடம், மண் சட்டி, மண் பானை, மண் மூடின்னு சொல்றோ, அதே விதமாக அபாவத்திலிருந்து வந்திருந்ததே. ஆனால் கடசூன்ய படசூன்ய இதுகை பிரதிபாத்தியதே. கடமில்லை படமில்லைன்னு தான் நீங்க சொல்லணும். காரணமான பொருள் எல்லாவற்றையும் ஊடுருவி வரணும் சுவாமி. அதான் லோகத்தில் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு பதார்த்தமும் பாருங்க, பால்ல இருந்து பசுல இருந்து பால் வந்தது, அதில் பசும் பால், பசு மோர், பசு தயிர், பசு வெண்ணெய், பசு நெய் அப்படின்னு சொல்றேன். பசுல இருந்து பசுங்கிற ஒரு காரணத்தினால வந்த பொருள்களை எல்லாம் எப்படி அத்தோட சேர்த்து சொல்றீங்களோ, அப்படி அபாவத்திலிருந்து எல்லா பொருளும் வந்திருக்கமே. ஆனால் குடம் இல்ல, வஸ்திரம் இல்ல, வீடு இல்ல, மனுஷன் இல்ல, மாடு இல்லைன்னு சொல்லணும். நீங்க அப்படி சொல்றீங்களா? இருக்குன்னா சொல்றீங்களா? அதோட நைவபாசேதூன்யம் சே ஜெகன்னிரவயவ விஷாணவது. இந்த பொருளை உலகமே தோணக்கூடாது உங்களுக்கு. ஏன் இல்லாத பொருள் எப்படி தோணும்? அசத்தான பொருள் எங்கேயாவது தோணுமா? மனுஷனுக்கு கொம்பு தோன்றதா, முயலுக்கு கொம்பு தோன்றதோ? அது இல்ல, தோணல. அதே ஒரு உலகத்தை அபாவமா இருந்தா தோடாது. வஸ்வர்த்தி கிமுபாதத்யாத் பாரார்த்தம் பரித்யஜேத். லோகத்துல ஒரு பொருள் வேணும்னா தயிர் வேணுங்கிறவன் பால் எடுத்துட்டு காய்ச்சி உரக்குத்தி இப்ப தயிர் சம்பாதிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பால்ல தயிர் இருக்குங்கிறதுக்காக இப்படி பண்றான். அதே போல சில பதார்த்தங்கள் வேண்டாம்னு சொல்றவன் தள்ளி விடுறான். பொருளே இல்லைன்னா கொள்வதோ தள்ளுவதோ எங்க இருந்து நடக்கும் உலகத்துல? கோவிதத்வா சூன்யத்வா ஸ்வஸ்யதாத்மனா. ஒரு ஆர்டர் எங்க இருந்து வரும்? இது பண்ணாதேன்னு எப்படி வரும்? தர்மசாஸ்திரம் இவைகள்லாம் பண்ணுங்க, இவைகள்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றது இதுல உங்க மரத்துல எப்படி பொருந்தும் சொல்லுங்க பார்க்கலாம். அவசேதே நிராகூதம் தஸ்மாத் சர்வமிதம் ஜெகத். ஆகையால் நீங்க சொல்லக்கூடியதான லாஜிக்கை ஃபாலோ பண்ணலையானால் இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போடுது. ஒன்னும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்கந்தானாம் பரமாணுனாம் நசங்காஸ்தி சேது. அதோட இல்ல, இந்த பரமாணுக்கள் ஒன்னோட ஒண்ணு எப்படி சேர்றது? சேர்த்து வைக்கிறோம் இருக்கணுமோ இல்லையா? ஈஸ்வரன் இல்லாத போனால் எப்படி ஒன்னோட ஒண்ணு சேரும்? மண் இருக்கு, மண்ணை குடமாக ஆக்கிறதுக்கு ஒரு கொயவன் வேணும். அதே போல இந்த உலகத்தை உலகமாக பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் வேணும். ஈஸ்வரனே வேண்டாம்னு சொன்னா உலகத்தை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்? சங்காதோ நவீனா ஹேதும் ஜடா கடபட்டாதய மகானுபாவோ பூயாசம் இது பிராந்தஸ்ச மன்யதே. அதோட இல்ல, லோகத்துல எல்லோரும் நான் பெரியவனாகணும், நான் நல்லவனாகணும், நான் உயர்ந்தவனான நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு சுவாமி. ஆத்மா பல பகோ பௌத்த. ஆனா இந்த ஆத்மாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த பௌத்தன். கிமர்த்தம் ஜரதி உரது. இப்படி நமக்கு சொல்றேன் ஆத்மா சூன்யம், ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிண்டே புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிற சொல். அதோட இல்ல, தப்த சிலர் பழுக்க காய்ச்சி இருக்கக்கூடியதான கல் இருக்கு பத்தில, அது மேல நடந்து போகணுங்கிறான். இப்படி விரதங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றானே, உனக்குதான் ஆத்மாவே இல்லையே, இந்த விரதங்கள்லாம் என்னமா பார்த்து பண்ண போற? பிரத்யபிக்ஞா எதி பிராந்தி போஜனாதி கதம் பவேத். ஆத்மா நித்தியம் இல்ல, ஒவ்வொரு செகண்டும் மாறுறது அப்படின்னு சொன்னேனால் நீ ஏன் சாப்பிடுறேன்னு கேட்ட. இதை பார்க்கணும், ஆச்சாரியாளுடைய யுக்தியை பார்க்கணும். ஆச்சாரியால சொல்லும் பொழுது பத்மபாதர்னு ஒரு பெரியவர், அவர் நமஸ்காரம் பண்றாரு ஆச்சாரியால அவருடைய கிரந்தத்துக்குள்ள. முதல்ல சொல்லும் பொழுது இந்த ஆச்சாரியால் எப்படி அனுகிரமுன் மிருதித காணலாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம். ஆச்சாரியால அபூர்வ சங்கரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார் அவர். அந்த கைலாசத்துல இருக்கக்கூடியதான சங்கரர் இருக்கார் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் இவரும் சங்கரர் தான். ஆனா அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு
என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்கின்றேள் அப்படின்னா, அவர் அந்த கைலாசத்துல இருக்கக்கூடியதான சங்கர் இருக்கு பார்த்தீங்களா, அவர் உடம்பு முழுக்க பாம்பை வச்சுட்டு இருக்கார். போகி பரிவார சம்பதா, போகின்னா பாம்பு, உடம்பு முழுக்க பாம்போட இருக்கார். கையிலையும் பாம்பு, காலையும் பாம்பு, கழுத்துலையும் பாம்பு, எல்லாம் ஒரே பாம்பா தான் இருக்கு அவர் உடம்பு முழுக்க. ஆனா இந்த சங்கரவத்பாதால இருக்க பார்த்தீங்களா, இவர் பாம்பை வச்சுக்கல. ஆனா இவருக்கும் ஒரு பரிவாரம் இருக்கு. என்னடா, அபோகி பரிவார சம்பதம், போகம் இல்லாததான, வாழ்க்கையில போகம் என்கிறதே அறியாததான சன்னியாசிகள் தான் இவளுக்கு பரிவாரமா இருக்கலாம். அவர் போகி பரிவார சம்பதன் கைலாச சங்கரர். இந்த காலடி சங்கரர் எப்படி இருந்துட்டு இருக்கார்? அபோகி பரிவார சம்பதம் நமம்ய போகி பரிவார சம்பதம். அதோட மட்டும் இல்ல, இவர் எப்படி இருக்கார்? அனுகிரம், அவர் மகா உக்ர பரமேஸ்வரன். நீங்க சொல்லும் பொழுது உக்ரன்னு தான் சொல்லிட்டு இருக்கார். நமஸ்தே ருத்ர மன்யவதோத இடவே நமஹா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஏ ருத்ரனே, உனக்கு நமஸ்காரம், உன்னுடைய பானத்துக்கு நமஸ்காரம், உன்னுடைய அம்புக்கு நமஸ்காரம், உன்னுடைய வில்லுக்கு நமஸ்காரம். ஏன்டான் நீதான் ருத்ரராச்ச, பயமா இருக்கு, உங்களுடைய கோபத்துல இன்னொருத்தர் மேல காட்டுங்கோ, நம்ம மேல. யாதே சிவோ சிவா, சிவமான மங்களமான ஒரு சரீரம் தான் எங்களை காட்டுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அந்த பரமேஸ்வரனை நீங்க உக்ரனா பார்க்கிறேன். அந்த கைலாஷ் சங்கரன் எப்படி? உக்ரர். நம்ம சங்கராச்சாரியர்கள் எப்படி? அனுகிரம். அதோட மட்டும் இல்ல, அனுகிரம் உன்முருதித்த கால லாஞ்சனம். அவர் எப்படி? காலனை யமதர்மராஜாவை காலில் வச்சு அழுத்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன். இவர் அப்படி இல்லை. இவருக்கு இந்த காலம் எனக்கூடியதான கான்செப்டை பத்தியே ஒண்ணும் இல்லை. அதோட வினா விநாயகம் அபூர்வ சங்கரம். அவர் வினா விநாயகம். அந்த பரமேஸ்வரன், கைலாசத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் சோமஸ்கந்த மூர்த்தியாக பார்வதி பக்கத்துல இருக்கா, நடுவுல சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், பிள்ளையார் முன்னால் உட்கார்ந்து இருக்கார். விவகாரம் என்ன? குடும்பத்தோட சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் கைலாசத்தில் இருக்கிற சங்கர். இவர் எப்படி? வினா விநாயகம். விநாயகம்னு சொன்னா புத்தர்னு அர்த்தம். இந்த விநாயகன்னு சொன்னா புத்தர்னு அர்த்தம். அதனால வினா விநாயகம். இந்த விநாயக மதத்தை, இந்த புத்த மதம் இருக்க, இது சரியில்லைன்னு அழிச்சவர். அதோட மட்டும் இல்ல, இவர் அவர் உமார்த்த தேகர். உமான்னா பார்வதி. அந்த பார்வதிய பாதி சரீரத்தில் சேர்த்து வச்சுட்டு இருக்காராம் பரமேஸ்வரன். இவர் எப்படி? அனுமார்த்த விக்கிரகம். உமார்த்த விக்கிரகம் இல்லை இவர், விவாகமே பண்ணிக்கலையே, சன்னியாசியாச்சே. அதனால உமார்த்த விக்கிரகரா இவர் இல்ல, அனுமார்த்த விக்கிரகர். ஆனா என்ன? அனுமா அர்த்த விக்கிரகர். எங்க பார்த்தாலும் இவர் என்ன? ஒரு இன்ஃபரன்ஸ், ஒரு அனுமானத்தை சொல்லிட்டே இருப்பாராம். இந்த அனுமானத்தினாலேயே எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்டா இருந்தாலும் சரி, சாதாரணமான அனுமானத்தை கண்டனம் பண்ணுவார் ஆச்சாரியர். அதான் அந்த அனுமானத்துக்கு பதில் யாராலையும் கொடுக்க முடியாது. அவருடைய லாஜிக் இருக்க, அந்த டெப்த் லாஜிக், அதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது. அதான் ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்தில் இருக்கிற கௌரவம். இன்னும் ரொம்ப பூர்வபட்சம் ரொம்ப பெருசா இருக்கும். கடைசியில பார்த்தீங்களேனால் ஆச்சாரியால் பேச தொடங்கினால எல்லாம் விழுந்து விடும். அது மாதிரி பிரத்யபிக்ஞா எது பிராந்தி, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் முழித்துக் கொண்டிருக்கேன் என்று சொல்வது பொய் என்று சொல்வியே. ஆனால் பௌத்தர் பத்தி கேட்கிறார், நீ சாப்பிடப்படாது பாருனர். ஏண்டனர்? இட்ட சாதனமே வைத்தத் அன்னம் கததின் அன்னவது இது நிச்சித்ய பாலோபி போஜனாதௌ பிரவர்த்ததே. ஒரு குழந்தை பசிக்கிறது, பசிச்சதுன்னு அம்மா கிட்ட போறது, அம்மா பசிக்கிறது சாதம் போடுங்கிறது, அம்மா சாதம் போடுறா, சாதம் போட்டதுன்னா எடுத்து சாப்பிடுறது குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியுதுன்னு, பசிச்சா சாப்பிடணும், சாப்பிட்டா பசி போறதுன்னு தெரியுறதா இல்லையா? அது எப்படி சொல்லியிருக்கு? அன்னம் க்ஷுன்னிவர்த்தகம் க்ஷுத்பாதா நிவர்த்தகம். அன்னமானது பசி எனக்கூடியதான தொந்தரவை போக்கக்கூடியது. அன்னத்வாது. எது மாதிரி? கததின்னு அன்னவது, நேற்று சாப்பிட்ட அன்னம் மாதிரி இன்னைக்கு அன்னமோ எனக்கு பசியை போக்கும் எனக்கூடியதான எண்ணத்தினால்தானே சாப்பிடுறது. நீங்க பழசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அப்பப்ப அப்ரெஷ் புதுசா பிறக்கிறது அப்படின்னு சொன்னேனால் சாப்பிட முடியுமா வாழ்க்கையிலன்னு சொன்னார். இட்ட சாதனமே வைத்தது அன்னம் கததின அன்னவது இது நிச்சித்ய பாலோபி போஜனாதௌ பிரவர்த்ததே. அவகாச பிரதாத்ருத்வம் ஆகாசஸ்ய அர்த்தக்ரியா யதா. அதே போலயே ஆகாசத்துக்கு என்ன வேலைன்னா இடம் கொடுக்கறதா வேலை.
இங்க இடவழி இருக்குன்னா இதுல நாங்க உட்காரலாம், இங்க அதுல அது பண்ணலாம் இது பண்ணலாம். அதுவே ததைவ அர்த்த கிரியா பும்சஹா. அதே போல மனுஷன் என்ன பண்ணுவான், கர்த்திருத்வ ஞாத்ருத்வ அதிகா, ஒரு வேலையை செய்யறது அறியறது, இது புலனுடைய வேலைகள். சுஷுப்தி சமவாயேப்சாத்மா சத்யஜான சுகாத்மகா. தூங்குற நிலையில இந்த ஆத்மா எப்படி இருக்கார், சத்தியம் ஞானம் சுகஸ்வரூபமா இருக்கார். சுகமுகமஸ்வாப்சம் இத்யேவம் பிரத்யபிஜாயதே யதா. அதனாலதான் இந்த ஆத்மா சுக வடிவமா இருக்கிறதுனாலதான் நம்ம தூங்கும் பொழுது தூங்கி முழிச்சுன்னு நான் நன்னா தூங்கினேங்கிறது. உங்களுடைய உண்மையான ரியல் நேச்சர் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுகஸ்வரூபம். ஏன்னா முழிச்சுட்டு இருக்கிறப்பதான் நீங்க சுகமும் துன்பத்தையும் மாத்தி மாத்தி அனுபவிக்கிற. ராத்திரி போரும்னு தூங்குற, தூங்கி எழுந்ததுமே என்ன சொல்ற, அப்பாடா நிம்மதியா இருக்கு சார், நன்னா தூங்கினேன் சார். இந்த தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்தது, ஒரு நிம்மதியை பெற்றீர்களே, அது எங்கிருந்து வந்தது? டிவி பார்த்தேடா, இல்ல நல்ல புடவை கட்டிண்டா, இல்ல வேற யாராவது கொடுத்த பதார்த்தத்தை சாப்பிட்டேடா. நமக்கு காலமே நேரத்துல ஒரு சுகம் வரணுமையானால் நமக்கு இஷ்டமான பொருளை அனுபவித்தால் அல்லவா சுகம் வருது. தூக்கத்திலேயோ எல்லோருக்கும் சுகம் வருதுன்னு எல்லாரும் யாரு தூங்கி எழுந்துட்டாலும் யாரையும் கேட்டு பாருங்க நீங்க, எல்லாரும் என்ன சொல்ற, நிம்மதியா தூங்கினேன் சார் அப்படிங்கிறான். தூங்கி எழுந்ததுமே அவனுக்கு தூக்கத்தில் சந்தோஷம் இருக்கு என்கிறத அறிகிறான். அந்த தூக்கத்தில் சந்தோஷத்தை இருக்கு என்று அறிகிறானே, அந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்தது யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். ஒண்ணு கிடையாது, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லையே, நீங்க ஒருத்தர் தானே இருந்து, கண்ணு காது மூக்க நாக்க கூட ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன் எனக்கூடியதான அறிவு எங்கிருந்து வந்தது, உங்களுடைய ஆத்மா, அது ஒண்ணுதான் இருந்தது. ஆகையால் அந்த ஆத்மாவில இருந்தா வந்திருக்கணும். அதனால உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் சுகம். அதான் பிரத்யபிஜாயதே இது பிரயோக கர்ம கர்த்தரே. இவன் தன்னுடைய சுகத்தை தான் அறிந்தான் அப்படின்னு சொல்லப்படாது. அவனை இன்னொன்னால் அறியப்படவில்லை, தனக்கு தானா தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். ஆத்மா ஸ்வயம் பிரகாசத்வ ஜானாமி ஆத்மானம் ஆத்மனா சுஷுப்தௌ மாயையா மூடா. ஆனா தூங்கி எழுதுமா ஒன்னும் அறியாம தூங்கினேனேங்கிறான். மாய மறைச்சிருக்கு. எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான சூரியனையே எப்படி ராகுவும் கேதுவும் மறைச்சாரோ அதே போல உங்களையும் மாய மறைச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு தங்களுடைய ஸ்வரூபம் தெரியலை. சுஷுப்தோ மாயையா மூடா ஜடோ அந்த இது லட்சியதே அப்பிரகாசதையா பாதி ஸ்வப்பிரகாசதையா பிச்சா. நான் ஒன்றும் அறியலை என்று அப்பிரகாசமா தோன்றது, சுகமாக தூங்கினேன்னு சுவப்பிரகாசமா தோன்றது. ஜடாத்ம நிஜ தேகாதோ சாட்சாத் ஈசோ விவிச்சதே. இந்த ஜடமான சரீரத்திலிருந்து உள்ள இருக்கிற ஆத்மா வேறு, அதுதான் முக்கியமானது. அந்த ஆத்மாவனால் தான் எல்லாம் ஒழிக்கப்படுகிறது என்று பிரித்து காட்டுறார் நமக்கு. ஏஷைவ மோகினி மாயா. இந்த ரெண்டையும் கலத்து ஆத்மாவை மறைக்கும்படி பண்றது பார்த்தீங்களா. தூங்கும்படி ஒன்னும் அறியாம தூங்கினேன்னு சொல்றது பார்த்தீங்களா. இது என்ன, இதான் மோகினி மாயா. மாயா சக்திர் மகேஷிது மாயா மோகா போகா பிரமாத்ருணா மோட்சயித்யபிதீயதே. எப்பொழுது இந்த மோகம் போயிடுமோ அப்பொழுதுதான் மோட்சம். அவஸ்தாத்ரய நிர்முக்த தேகாதிபிரநாவிலா. இந்த ஆத்மஸ்வரூபம் இந்த முழிப்பு, ஸ்வப்னம், தூக்கம், இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டது. மூன்றுலையும் ஊடுருவி நிற்கிறது. ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியில வேஷ்டி போட்டிருக்கேள், புடவை போட்டிருக்கேள், வேற ஏதோ ஒரு துணியை போட்டிருக்கேள், டவலை போட்டிருக்கேள். எல்லாத்துக்குள்ளேயும் வேஷ்டி போயிட்டே இருக்கு, கொடி போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த கொடியானது அது புடவை இல்லை, அது வேஷ்டி இல்லை, அது பனியன் இல்லை, அது துண்டு இல்லை. ஆனா என்னென்ன எல்லாவற்றிலும் ஊடுருவி போயிருக்கும் பொருள் அது எல்லாத்த விட வேறானது. அதே போல நான் தூங்கினேங்கிறது நான் இருக்கு, நான் முழிச்சுண்டேங்கிறது நான் இருக்கு, நான் சொப்னத்தை பார்க்கிறேங்கிறது நான் இருக்கு. ஆகையால் அந்த நான் எனக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் இந்த மூன்று நிலைக்கும் அப்பாற்பட்டதுன்ற. இஷி கைவசன் மாத்திரா நியக்ரோத கடி கோபமஹா. எப்படி இந்த வாழைப்பூக்குள்ள அந்த நடுவுல இருக்கக்கூடியதான அந்த இது நடுவுல எடுத்து பிடிங்கி எடுத்துப்படுறோ, அதே போலத்தான் இந்த கண்ணு காது மூக்கு நாட்டை இவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை தனிய பிரிச்சறியிடும். பாக்கிய பாக்கியதலோன்முக்த கதலி கதலி கந்த சன்னிபா. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, 15 நாளுக்கு ஒரு தரமாவதும் வாழைத்தண்டை சாப்பிடணும்னு சொல்றது ஆத்துல. ஆனா அந்த வாழைத்தண்டை ஏன் சாப்பிடணும்னு சொல்றது,
ஆயுர்வேதத்துல விசேஷமா சொல்றது என்ன, கதலி கந்த சன்னிபான்னு. கதலி கந்தம்னா வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு அவசியம் எல்லோரும் சாப்பிடணும்னு சொல்றது. அது என்னன்னா அதுல ஒரு சாரமும் இல்லையா, ஒரு சாரமும் இல்லாததுனால்தான் அதை சாப்பிடணுங்க. என்ன சார், ஏதோ லோகத்துல எல்லாம் நல்ல கேலரிஸ் குட் ஃபுட்டா சாப்பிடணும்னு சொல்றது, நீங்க சாரமே இல்லாத பொருளை சாப்பிடுங்கிறல நியாயமா தெரியலையேன்னு. இல்லப்பா, இந்த வாழைத்தண்டுக்கு அதுக்கு சாரம் ஒண்ணும் இல்லை, அதுல அது வெறும் ஜலம்தான் இருக்கு. ஆனா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்றது, அதுல சாரம் இல்லாததுனால உங்க உடம்புல இருக்கிற சாரத்தை அதை இழுத்துடுறது. அதனால சாரம் குறையுது. இதுங்க நம்ம பலம் வரணும்னு நான் சாப்பிட்றேன். இல்ல, நீங்க சாப்பிடக்கூடியதான பொருள்கள்ல சில பொருள் டைஜஸ்ட் ஆயிடுறது, அது ஜீரணமாயி உடம்புக்குள்ள உபயோகப்படுறது. சில பகுதிகள் என்ன ஆகுதுன்னு அது வெளியிலையும் போக மாட்டேங்கிறது, சரீரத்துக்கும் உபயோகப்படாம இருக்கு. அது ரத்த குழாயில போய் அங்கங்கே போய் ஒட்டிக்கிறது, கொலஸ்ட்ராலுங்கிறான். அது என்ன ஆச்சுன்னா, இந்த வாழைத்தண்டை சாப்பிட்டாலேயானால் அதெல்லாம் இந்த வாழைத்தண்டை இழுத்துடுறதாம். அதனால என்ன ஆயிடுதுன்னா உடம்பு சௌக்கியமா இருக்கும். ஆகையால் 15 நாளுக்கு ஒரு தடவாதும் வாழைத்தண்டை சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதே போலயே கீரை தண்டும் சாப்பிடணும். யானை கொழுத்தா கீரை தண்டை, ஆளு கொழுத்தா வாழைத்தண்டும்பா. இந்த வாழைத்தண்டு சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி ஸ்வயமாக ஒண்ணும் இல்லை. பாக்கிய தளோன்முக்த கதலி கந்த சன்னிபக, அந்த வாழைத்தண்டுக்கு மேல இருக்கக்கூடியதான பட்டையெல்லாம் எடுத்து விட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இதெல்லாம் எடுத்து விட்டு அதை எப்படி சாப்பிடணும் அப்படி. நிரம்சோ நிர்விகாரஸ்ச நிராபாதோ நிரஞ்சன புருஷா கேவல பூர்ண புரோச்சதே பரமேஸ்வர. இப்படி நிரம்சமாகவும் நிர்விகாரமாகவும் எதோடையும் சம்பந்தம் இல்லாதான் அந்த புருஷன், பூர்ணனான புருஷன், அவரை தாங்கள் அறிந்து கொள்ளணும். இது அவரே சொல்ற. லெக்சர்ல என்ன சார் சொன்னார், வாழைத்தண்டு பத்தி சொன்னார்னு நினைக்காதையும், ஏன்னா அதுதான் ஞாபகம் இருக்கும். ஆனா அவரே சொல்றார், அதை விட்டுருங்கோ, அது எக்ஸாம்பிளுக்காகத்தான் சொன்னேன். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நிரம்சா நிர்விகாரா நிராபாசா நிரஞ்சனா ஆத்மஸ்வரூபமப்பா. புருஷ கேவலோ பூர்ண, அவருக்குத்தான் பரமேஸ்வரன் பேரு. வாச்சோ எத்திர நிவர்த்தந்தே மனோ எத்திர விலீயதே. எதை வாக்கு எதை பேசாதோ, மனசு எதை அடையாதோ, ஏகி பவது எத்திர இவ பூதானி புவனானி ச, யார் இடத்துல ஒன்னா சேர்ந்து போயிடுமோ, சமஸ்தானி ச தத்வானி சமுத்திரே சிந்தவோ எதா, சமுத்திரத்துல எல்லா நதிகளும் எப்படி ஒன்னா சேர்றதோ அப்படி எல்லாமே இந்த ஆத்மாவில ஒன்னா போயிடுது. இது அறிந்தவருக்கு கர்ஷோ கத்திர கோமோஹ ஏகத்வம் அனுபஸ்யதா வாச்சா வாச்சக ரூபத்வாத் சவிகல்போபி சன்னயம். இப்படிப்பட்டதான இந்த ஆத்மஸ்வரூபம், இது அறிந்தால் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில சோகம் மோகம் கவலை துன்பம் ஒண்ணும் கிடையாது. இது வாச்சா வாச்சக ரூபத்வாத் சவிகல்பமாக இருந்த போதிலும், இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ற பரமேஸ்வரனை நாம் நினைத்த போதிலும், தேகாதீனாம் வியபோகேன, எப்பொழுது தேகாதிகளை விட வேறாக இருக்கார் என்று பார்க்கிறோமோ, சம்பவே நிர்விகல்பகம். இப்படிப்பட்டதான ஆத்மாவை இல்லை என்று சொல்லப்படாது. யாரு இல்லைன்னு சொல்றானோ அவனே இல்லாம போயிடுவான், யாரு இருக்குன்னு சொல்றானோ அவன் தான் சத்தாவான் அப்படின்னு உபனிஷத் சொல்றதப்ப. அசன்னேவ பவேத் வித்வான் அசத் பிரம்மேதி வேத சேது அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் ததோ விதோ அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஆகையால் ஆத்மா இல்லைன்னு சொல்றதோ, உலகங்களை படைச்ச ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றதோ, எல்லாம் ஒவ்வொரு க்ஷணிக்கம் தான் இருக்குன்னு சொல்றதோ அது சரியான வாதம் இல்ல, தப்பு. ஆகையால் சாஸ்வதமான ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை ராகுவானவர் சூரியனை மறைக்கிறா போல மறைச்சு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்வரூபம் தெரியல. வெறும் இருக்கேன் என்ற அகமகம்னு மட்டும்தான் தெரிகிறது. இந்த ஸ்வரூபத்தை சரீராதிகளோட வேறாக, சரீரம் நான் இல்ல, மனசு நான் இல்ல, பிராணன் நான் இல்ல, புலன்கள் நான் இல்ல, ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக எல்லா நிலையிலையும் ஊடுருவி ஒரு ஆத்மஸ்வரூபம் நான் எது தோன்றதோ அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பரமேஸ்வரன். அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் அறியணும். அது ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் அறிய முடியும் என்றதை கற்றுக்கொள்ளணும். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு ராகுகிரஸ்த திவாகரேந்திரோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ரஸ்பரணாத் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இதே மாதிரியே இந்த அம்சத்தை தெளிவுபடுத்துறதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதோ, நடு வயசுல இருக்கும் பொழுதோ, வயசான பொழுதோ, எல்லா சமயத்துல நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
எப்பாவது நானோ இல்ல வேற வேற விதமாக சொல்றோமோ இல்ல. இந்த சரீரத்துல இருந்து ஆரம்பிச்சு இதை நான் தான் சொல்லுவேன். என் சரீரத்துக்கு வெளியில இருந்து அதை இது அதுன்னு சொல்லுவேன். ஆகையால் எல்லோரும் தன்னை நான் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் பெண்ணாலும் குழந்தையானாலும் வயசானாலும். ஆனாலும் இந்த நிலைகள் மாறினத்தினால நான் மாறவில்லை. ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி பால்யாதிஷ்வபி ஜாகிரதா சர்வாசு அவஸ்தாஸ்வபி. ஏழையா இருந்தேன் ஒரு காலத்துல, இப்ப பணக்காரனா இருந்தேன். அப்ப நான் ஏழை, இப்பொழுது நான் பணக்காரன். அப்பொழுது நான் படிக்காதவன், இப்பொழுது நான் படித்தவன். படித்த நிலையிலையும் படிக்காத நிலையிலையும், பணம் இருக்கிற நிலையிலையும் பணம் இல்லாத நிலையிலையும், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதும் வயசான காலத்திலையும் எல்லோரும் எல்லா நிலையிலையும் தன்னை தான் நான் தானே சொல்லிக்கிறான். வியாபரத்தாசோ இவன் இந்த நிலைகள் மாறினாலும் அனுவர்த்தமானம் கூடுதல் நிற்கிறது. அகமித்யந்த ஸ்புரந்த சதா அகமகம் நான் நான் என்று அந்தஹா அது இங்க வெளியில தோணல, எனக்குள்ள தோன்றது. ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி தன்னையே ஒழித்து காட்டுகிறது. இது பஜதாம் யோ பத்ரயா முத்ரயா. அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அவரே வணங்குறவர்களுக்கு பத்ரயா முத்ரயா அப்படின்னு இந்த கையை இப்படி காட்டிகிட்டே இருக்கார். இதான் பத்ர முத்ரான்னு பேர். அங்குட்டத்தையும் தர்ஜனையும் ஒன்னா சேர்த்து விட்டு இப்படி காட்டுறாரு. பயப்படாதீங்கோ யோ பத்ரயா முத்ரயா தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. இதே அம்சத்தை இப்ப நமக்கு பிரத்யபிக்ஞைங்கிற பிரமாணத்தினால தெரியறதுன்னு இப்பதான் பார்த்தோம். நம்ம பிரத்யபிக்ஞான ரிகாக்னிஷன். எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் முழித்துக் கொண்டிருக்கேன். இப்ப இதனால என்ன தெரிகிறது? தூக்கம் வேறு முழுப்பு வேறு. ஆனா தூக்கத்தையும் முழுப்பையும் பார்த்தவர் ஒருவர். இந்த பிரமாணம், இந்த பிரத்யபிக்ஞையை பத்தி நமக்கு சொல்லணும்னு ஆச்சாரியால் வார்த்திகாச்சாரியால் ஆரம்பிக்கிறார். பிரத்யபிக்ஞா பலாதாத்மா ஸ்தாயி நிர்தாரியதே யதி. பிரத்யபிக்ஞையினால அந்த நானும் இந்த நானும் ஒண்ணு என்று நீங்க ஆத்மாவை பர்மனன்ட்னு நினைப்பீழையானால் காணாம பிரத்யபிக்ஞா ஏஷா. இந்த பிரத்யபிக்ஞான்னு சொன்னேல அது என்னது? கிம்பா தஸ்யா பிரயோஜனம். அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் பிரத்யபிக்ஞை தெரியாது உங்களுக்கு? சுவாமி தெரியாது. ஏன்னா 6 பிரமாணங்கள்ல பிரத்யபிக்ஞையை படிக்கலையேன்ட்டார். பிரத்யக்ஷாதி பிரமாணேஷு பிரத்யபிக்ஞான பட்யதே. பிரத்யக்ஷா அனுமானம் உபமானம் சப்தம் அர்த்தாபத்தி அனுபலப்தி மீன்ஸ் ஆஃப் வேலிட் நாலேஜ் 6 தான் சொல்லியிருக்கு. பிரத்யபிக்ஞானம் ஒண்ணு சொல்லியிருக்கல, தெரியல, சொல்லவே இல்லையே இந்த சாஸ்திரத்துல. என்னமா தெரியும்? கதம் தஸ்யா பிரமாணத்துவம் இது புருஷன் எப்பிரத்யபிக்ஞாயத்தேன்னு சொல்லியிருக்கல. நீங்க காஷ்மீர் சைவிசம் பேசுறா போல இருக்க. அவதான் பிரத்யபிக்ஞா ஹிருதயம்னு ஒரு புத்தகத்தை வச்சுன்னு பேசிட்டு இருப்பா. ஸ்கந்த காரிகைகள், பிரத்யபிக்ஞா ஹிருதயம், சிவசூத்திரங்கள் இவைகள்லாம் பேசுறவா காஷ்மீர சைவிசம். அதே போலயே வட இங்க நம்ம நாட்டுல தென்னாட்டுல ஒரு சைவிசம் இருக்கு. அது என்ன? சித்தாந்த சைவம்னு பேர். இது சைவ சித்தாந்தம்னு சொல்றா இங்க. நியாயமா அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சித்தாந்த சைவம் அப்படி. இவ சைவ சித்தாந்தம்னு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரியே நார்த் இந்தியால இருக்கக்கூடியது அவ காஷ்மீர சைவிசம்னு சொல்றா. அது அத்வைதத்துக்கு ரொம்ப கிட்ட வரக்கூடியதான ஒரு தத்துவம். இது பாஸ்கர் ராயர் லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்துல அந்த கிரந்தங்களை எல்லாம் நன்னா உபயோகப்பட கையாண்டு இருக்கார். அப்படிப்பட்டதான கிரந்தம் அது பிரத்யபிக்ஞா. இதுன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றல. பிரத்யபிக்ஞைங்கிறது வேதாந்தத்துல நாங்க பார்க்கவே இல்லையே. பாதஸ்ய கஸ்யசித் பூர்வம் பாசமானஸ்ய சாம்பிரதம் சோயமித்யனுசந்தானம் பிரத்யபிக்ஞானம் உச்சதே. ஒரு காலத்துல தோணினது இப்பொழுது தோணிக்கொண்டிருக்கிறது. அவ்விரண்டும் ஒண்ணு என்று சொல்றதுக்கு பிரத்யபிக்ஞா ரீகாக்னிஷன் பேரு. தத்தேச காலாகார தீனவ காராதீன் அவதூய அனுஷங்கிகான யதா ஏகம் வஸ்து அனுஸ்யூதம் சோயமித்யபிதீயதே. அந்த காலத்துல சின்ன குழந்தையா இருந்தார், இப்பொழுது பெரியவரானார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவர் அப்படி இருந்தார், இப்பொழுது வேற ஆகாரத்தோட இருக்கார். இப்ப அவரை பார்த்ததுமே நமக்கு ஓஹோ இவர் தானே அவர், நம்ம அதுல பக்கத்துல இருந்தாரு அவர் தானே அப்படின்னு நினைப்பு வருதோ இல்லையா? இதான் பிரத்யபிக்ஞான்றது. அந்த தேசத்துல அந்த காலத்துல பார்த்தவரும் இப்பொழுது இந்த தேசத்துல பார்த்தவரும் இவ்விரண்டு பெயர்களுக்கும் மாறுதல் இருந்த போதிலும் அவரே இவர் எனக்கூடியதான நினைப்பு வருதே, அதான் பிரத்யபிக்ஞா. யதா ஏகம் வஸ்து அனுஸ்யூதம் சோயமித்யபிதீயதே மாயானுஷங்க சஞ்சாத கிஞ்சஜ்ஞ கியத்வாத்யபோஹனாத் சர்வஜ்ஞத்வாதி விஞ்ஞானம் பிரத்யபிக்ஞானம் ஆத்மனஹ. உலகத்தை எல்லாம் படைத்திருக்கார் பரமேஸ்வரன். உலகத்தை படைத்திருக்காருன்னா உலகம் முழுக்க எப்படி படைக்கணும்னு அவருக்கு தெரியணுமோ இல்லையோ?
குயவன் குடத்தை பண்ணினானேயானால் குடத்தை எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும்னு ஒத்துக்கணும். ஒருத்தர் சமையல் பண்ணினாரேயானால் சமையல் எப்படி பண்ணணும் அவருக்கு தெரிஞ்சா தானே பண்ண முடியும். அப்ப எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலை அறிந்தவர். உலகத்தை படைத்த பரமேஸ்வரன் எப்படி உலகம் முழுக்க அறிந்தவர். அப்ப அவர் சர்வஜர். அந்த பரமேஸ்வரன் தான் நமக்குள்ள பொந்துட்டு இருக்கார். நம்ம பிறந்ததுமே நமக்குள்ள பொந்துட்டு இருக்கார். பூந்ததுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, அவரை ஜீவனாக்கிட்டோம். எல்லாம் மறந்துடும். எல்லாம் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. எல்கேஜில இருந்து ரைம்ஸ்ல இருந்து சொல்லி தரணும். சொல்லி கொடுத்தா கூட நம்ம மறந்து போயிட்டோம். என்ன பண்றோம், சர்வமும் மறந்து போயிட்டோம்னு. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எதை கேட்டாலும் எனக்கு அது தெரியாது இது தெரியாது. புதுசா மாட்டு பண்ண வந்திருக்கா, அம்மா உங்க தையல் தெரியுமா, தெரியாது. சமையல் தெரியுமா, தெரியாது. முதல்லயே தெரியாதுங்கிற. நீங்க சொல்லி கொடுங்க, நான் கத்து தரேன், சொல்லித்தரேன். ரொம்ப அழகா பேசுறாங்க. நீங்க சொல்லி கொடுங்க, நான் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். நீங்க சொல்லி கொடுத்தா நான் பண்ணி தரேன். அந்த அம்மா மாமியார் பார்த்தா, உனக்கு சொல்லி கொடுத்து பண்ணிக்கிறத விட நானே பண்ணிடலாம் போட்ட விவகாரம். ஏன்னா எதை சொல்லி கொடுத்தாலும் அது என்ன இது என்ன இந்த கேள்விகளையே ரொம்ப கட்டமா இருக்கு. அப்ப என்ன எடுத்து தனக்கு சர்வஜனாக இருந்த போதிலும் இந்த சரீரத்துக்குள்ள பூந்துருக்கிறதுனால சரீரங்களையே தான் என்று பிடித்து கொண்டு அதுல இருக்கக்கூடியதான அறிவை மறந்து எனக்கு ஒண்ணும் தெரியலேங்கிற. ஆனா வஸ்துதா எந்த பரமேஸ்வரன் உலகத்தை படைத்தாரோ அவர் தான் உங்களுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்க. இதை யார் குருவனுடைய வாக்கியத்துல ரெக்கக்னைஸ் பண்றானோ அவன் தான் தத்துவமசி வாக்கியத்தை அடைஞ்சான். சர்வஜத்வாதி விஜானம் பிரத்யபிஜானம் ஆத்மனா. இப்படி இருக்குன்னு ஒண்ணு சொல்றேளோ ஒத்துக்கணுமா? ஆமா சுவாமி. என்ன பூர்வஜன்மான பூதார்த்த ஸ்மரணான் மிருகசாபக ஜனனி ஸ்தன்யபானாய ஸ்வயமேவ பிரவர்த்ததே. ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அப்பதான் பிறந்திருக்கு. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்றது தெரியுமா, நான் எழுந்து நின்றுட்டு அம்மா பாலை சாப்பிடுறது. அந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம உயிரோட இருக்கணும், அம்மா பாலை சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு மனுஷ குழந்தைன்னா அம்மா கொடுத்த சன்னத்தை கொடுத்தான்னு சொல்லலாம். அந்த கண்ணுக்குட்டிக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, வெறும்னு அம்மா நின்றுட்டு தான் இருக்கா. இந்த கண்ணுக்குட்டியே போய் பாலை குடிக்கிறது, சாப்பிடுறது, அப்புறம் என்ன முட்டி முட்டி குடிக்கிறது ஒரு 2 நாள்ல. இது யார் சார் சொல்லி கொடுத்தா? அந்த மீன் குட்டி அப்பதான் பிறந்திருக்கு. பிறந்ததுமே அது என்ன பண்றது தெரியுமா, நான் அதை நெளிஞ்சுண்டு அதுக்குள்ள நீச்சல் பண்றது. யார் சார் சொல்லி கொடுத்தா? நம்மாத்து பையனுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 15,000 ரூபாய் என்ன ஒரு கோர்ஸ். அவன் 15 நாளோ 20 நாளோ சொல்லி கொடுப்பார். எல்லாத்தையும் கத்துண்டு சுருங்கேரிக்கு போனேனால் அங்கே துங்கா நதியில கொஞ்சம் இறங்கடானா பயமா இருக்குங்க. இல்லை உனக்கு 15,000 ரூபாய் கொடுத்து கத்து கொடுத்தனேன்னா அது அவ்வளவுதான். ஆனா மீன் குட்டி என்ன பண்ணிட்டு அது பிறந்ததுமே எப்படி சார் அது கத்துண்டது? எப்படி கத்துண்டது சொல்லணும். அது என்ன, போன ஜென்மாவில அதை நீஞ்சின வாசனை அதுக்கு இருக்கு. அதே போல போன ஜென்மாவில அந்த அம்மா கிட்ட பால் குடிச்சதார வாசனை அது இருக்கு. இல்லைன்னா நமக்கு இது நல்லது, இது சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும், இப்படி பண்ணினா தான் வாழ முடியும்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆகையால் ஜன்மாந்தர வாசனைன்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்ப ஜன்மாந்தர வாசனை இருக்குன்னு ஒத்துண்டேன்னா உள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு ஒத்துண்டாகணும்ட்டு. பூர்வ ஜன்மானுபூதார்த்த ஸ்மரணாத் முருகசாபக ஜனனி ஸ்தன்யபானாய. அம்மா கிட்ட பால் சாப்பிடணுங்கிறதுக்காக ஸ்வயமேவ பிரவர்த்ததே தஸ்மான் நிச்சயத்தே ஸ்தாயி ஆத்மா தேகாந்தரேஷ்வபி. எப்படி இந்த பசு பிராணிகள் இடத்துல இருக்கக்கூடியதான ஆத்மா நித்தியமோ அதே போல எல்லா சரீரத்திலும் இருக்கிற ஆத்மா நித்தியம். ஸ்மிருதின் மீனான கடதே ஸ்தன்யபானம் சிசோரியதா. என்ன பழைய ஞாபகம் இல்லாத போனால் இப்பொழுது எப்படி பாலை குடிக்கும்? பூர்வத்திர அனுபவே காலே ஸ்மிருதி காலே பரத்திர சொன்னு. முன்னால அனுபவிக்கிற காலத்திலையும் அந்த ஆத்மா இருந்தது, இப்பொழுது இப்பொழுது அதை நினைக்கிறது இந்த ஆத்மா. ஆயன் ஆத்மா சம்ஸ்கார ரூபேட ஸ்மரத்யர்த்தம் ஸ்வனிஷ்டிதம். இப்படித்தான் ஆத்மா தனக்குள்ள இருக்கக்கூடிய அம்சங்களை ஸ்மரிக்கிறது. இதம் பிரத்யபிஜ்ஞேதி பாவானாம் ஸ்மிருதிச்சேத் அபிதீயதே ஆத்மஸ்தைர்யே பிரமாணத்துவம் ஸ்மிருதிச்ச பிராப்னுயாத் கதம். இப்படி இருக்குமேனால் ஆத்மா சாஸ்வதமா இருக்குங்கிறது இந்த ஸ்மிருதி எப்படி ரிகலெக்ஷன் எப்படி பிரமாணமாகும்? அதுவா ஸ்மிருதோ பிரகாசோ நார்த்தஸ்ய. ஸ்மிருதியில பொருள் எப்பொழுது நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுது பொருள் இல்லை. பொருள் இருந்தா பார்க்கிறதுன்னு அர்த்தம். எதிர்க்க பொருள் இருந்தா அதை நான் கண்ணால பார்க்கறேன் பிரத்யக்ஷம்னு அர்த்தம். நினைப்புன்னு என்ன அர்த்தம்? எதிர்க்க பொருள் இல்லை, அதை நினைக்கிறேன். அதனால ஸ்மிருதோ பிரகாசோ நார்த்தஸ்ய நசாப்யர்த்தஸ்ய நிச்சய. அந்த பொருள் நிச்சயமும் இல்லை. நசாபி அர்த்த அனுபவையோஹோ
அங்கல்யோ ரேவ சம்பவ. ரெண்டு விரல நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதே போல அனுபவமும் ஸ்மிருதியும் பக்கத்து பக்கத்துல வரல. நானுபூதி விசிஷ்டஸ்ய பதார்த்தஸ்ய தண்டிவது. தடிக்கம்ப வச்சுண்டு ஒருத்தர் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் இது பார்க்க முடியல. சர்வத்ராப்யேவமித்யேவம் பிரசங்காத். இப்படி வந்துருமே சுவாமி, ஏதோ ரிகலெக்ஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, நீங்க சரியா வரலையேன்னு சொல்றார். பிரார்த்தன அனுபவே நட்டே ததவட்டம்ப சம்பவாத். முதல்ல நீங்க ஒரு பொருளை பார்க்கிறேள், அனுபவிக்கிறேள். அனுபவித்த பிறகு அந்த பொருளுடைய ஒரு ரெப்ளிகா, அதனுடைய ஒரு சின்ன சூட்சமான அம்சம் உங்க மனசுல இருக்கு. இது ஒத்துண்டாகணும். என்ன, கடைக்கு போனேள், ஒரு அழகான பொருளை பார்த்தேள், ஒரு புடவையை பார்த்தேள், ஆத்துக்கு உங்க பொண்ணுகிட்ட சொல்றேன், இல்ல பகதாது மாமிகிட்ட சொல்றேன், இது போல போனேன், இவ்வளவு இருந்தது, இந்த கலர்ல, இந்த தலைப்புல, இந்த டிசைன்ல, இந்த புட்டா போட்டு இவ்வளவு இருந்தது, இது இவ்வளவு காசு சொல்லியிருந்தேன், பார்க்கறதுக்கு ஜில்ஜிலேன்னு இருந்தது, ஆனா என்ன பண்றது, இதே மாதிரி புடவைத்தான் கம்மி விலையில நான் வாங்கியிருக்கேன், அதனால மறுபடியும் அது வாங்கறதுக்கு மனசு இடம் கொடுக்கல, நீ வேணா போய் வாங்கிக்கோ, இப்படி இல்லை பேசுற. அங்க பார்த்த பொருளை ஆத்துல இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அத்தனை விஷயங்கள் பார்த்ததை கண்ணை மூடினதுமே மறந்திருக்குமே. ஆனால் இவைகள்லாம் இங்க சொல்ல முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? பார்த்த பொருள் எல்லாம் உங்க மனசுல இருக்க, மனசை விட்டு போகல. அதான் சொல்ற. பிரார்த்தன அனுபவே நட்டே ததவஷ்டம்ப சம்பவாத் சம்ஸ்கார சம்ஞாது சாமக்ரியாது. அந்த சம்ஸ்காரங்கள் மனசுல வாசனை இருக்கு, அதனால பௌருஷ அஜாயதே ஸ்மிருதி, அதனால தான் மறுபடியும் ரீகலெக்ஷன் வருது. ஆவேத்திய அனுபவே நட்டே ததீயம் விஷயம் பிரதி அனுபவிகம் ஆத்மானம் போதயத்யனபாயினம். இப்படி பார்த்த காலத்திலையும் தாங்கள் இருந்து, நினைக்கிற காலத்திலையும் தாங்கள் இருக்கு. தாங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் மற்றொரு நாள் தாங்களே நினைக்கிறேன். ஆகையால் பார்த்தவரும் நீரே, நினைத்தவரும் நீரே. ஆகையால் உங்க ஆத்மா பர்மனன்ட். விஷயே பிரமுஷிதே நட்டேவ அனுபவே சதி. அந்த பொருள் போனாலும் அடுத்த நாள் நீங்க போன அந்த பொருளை கொடுங்க, நான் காசு கொண்டு வந்திருக்கேன், அது யாரோ வாங்கிட்டாரு சார். விஷயே நட்டே அனுபவே சதி ஸ்வவிஸ்ராந்தம் ஸ்மரத்யர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அது எப்பொழுதுமே இருக்கு. தேவோ அப்பிரமுஷிதா. பொருள் போனாலும் அனுபவம் போனாலும் உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் இருந்து கொண்டே இருக்கார். அதான் சொல்றார், 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்தது அப்படின்னு நினைச்சேன், இப்படி வேற விதமா மாறிட்டு இவர் இருந்துட்டு இருக்கார். மீதியெல்லாம் உலகமெல்லாம் மாறுறது சொல்றார். மெட்ராஸ்ல நான் 30 வருஷத்துக்கு முன்னால் நாஸ்டாலஜியா பேப்பர்ல போடுறோம் பார்த்தீங்களா, சனிக்கிழமை மணிக்கு எக்ஸ்ட்ரா 30 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். நமக்கு நம்புற மாதிரியே இல்லை. விவகாரம் முழுக்க இந்த பக்கம் மயிலாப்பூர்ல ஒண்ணுமே கிடையாது சார் அப்படின்ட்டு, வெறும் தன்னந்தோப்பு தான் இருந்ததுன்னு நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு அடி வேலை என்னன்னா, ஒரு அடி பூமி வேலை என்னன்னா 1 லட்சம் கிராமம். பிளாட்டுன்னா அது ஆகாசம் வரைக்கும் போறது. விலை மட்டும் ஜாஸ்தி ஆகவே இல்லை, குறையவே இல்லை. அவன் பாட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். எப்படித்தான் வாங்குறாளோ என்னதான் ஆறதோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பழைய காலத்துல ரொம்ப சீப்புங்கிற நம்புற மாதிரி இருக்கா? விவகாரம் என்னன்னு, ஆனா அப்பொழுதும் இப்பொழுதும் இருந்தவர் ஒருவர் தான், அவரை தானே சொல்றார். அதான் பார்க்கணும். பிரமோஷனம் பிரமாத். ஆனா இவருக்கு திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறார், சார் ஒரு மனுஷன் மறக்கிறானே, எப்படி மறக்கிறார் சார்? இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சாதாரண கிழங்கு மறந்தேன்னு கல்யாணத்தை கூப்பிட்டார், மறந்துட்டோம், போகல. ஒரு வாரம் ஆனப்புறம் எதுக்க வந்தார், சுவாமி நான் கூப்பிட்டேன்னு கல்யாணத்துக்கு வரலையே. அட ஆயிடுத்தா கல்யாணம்னாரு, போன வாரமே ஆயிடுத்துன்னு. ஏன் வரலன்னார், மறந்துட்டேன்னார். எப்படி மறந்தேன்னார்? இது என்ன பண்ண முடியும்? இது என்ன, எப்படி மாடி எப்படி ஏறினேள் ஏறி காமிக்க முடியும், எப்படி இறங்கினேள் இறங்கி காமிக்க முடியும், எப்படி மறந்தேன்னு சொல்ல முடியுமா? மறக்கிறதுக்கு ஒரு விவகாரம் இல்லை. எப்படி மறந்தேன்னு என்னமா சொல்றது? இப்படி மறந்தேன்னு யாராவது காட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் சொல்றார், நீங்கெல்லாம் நாங்க கூப்பிட்டா வருவீளா, பணக்கார ஆழத்துல கூப்பிட்டா போவேள். இது வேற. இந்த பந்துக்கள்னு இருக்காளே, நம்மளை கட்டி போடுறதுக்குன்னே பந்துக்கள் இருக்கா. நீங்க ஏன் வரலன்னு இப்படி பணக்கார ஆளுக்குன்னா போயிருப்பேள், எங்களை கண்டா உங்களுக்கு கண்ணே தெரியாதுன்னு எப்படின்னு சொல்லு. அதையும் விஷம் வாங்கிட்டு அப்புறம் என்னன்னா இப்பதான் ஞாபகப்படுத்திட்டாரு, அடுத்த நாள் வாரத்துல போய் விசாரிச்சுட்டு வரணும். விவகாரம் முழுக்க விஷம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையா? அதே மாதிரி இந்த மறதிங்கிறது மனுஷனுக்கு எப்படி சார் வருது? பகவான் சொல்றார் கீதையில,
மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சா. நீ மறக்கிறதோ உனக்கு ஞாபகம் வருதோ என்னாலேன்ட்டார். உள்ள இருக்கிற பரமாத்மா அவர் தான் நமக்கு ஞாபகப்படுத்துறார். நமக்குள்ள எத்தனையோ சம்ஸ்காரங்கள் எல்லாம் மனசுல இருக்கு. அந்த மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்களை சிலதை வெளியில கொண்டு வர, அதை வெளியில கொண்டு வந்தா ஞாபகம் வரும், இல்லைன்னா மறந்தே போயிடும். அதனால சில பேர் பழைய நாள்ல என்ன பண்ணுவா தெரியுமோ, நான் தலைப்புல முடிச்சு போட்டுவா மறக்கப்படாதுன்னு, அடுத்த நாள் ஏன் முடிச்சு போட்டோங்கிறத மறந்து விடுவான், இது வம்பா போயிடும்னு. அதே மாதிரி இது மறதிங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு, அது இந்த ஆத்மாவினால் தான் செய்யும். அதே போல நமக்கு ஞாபகம் வருது, அவ்வளவுதான். பிரமோஷனம் பிரமாத்ரோட மாயையா தமசாக்கிருதம். பிரமோஷனம் மறதி, பிரமாத்ரோட ஞாபகம் வரதும், மாயையா தமசாக்கிருதம் மாயினால அஜானத்தினால செய்யப்பட்டது. மாயா வித்யே, மாயா அவித்யான்னு பிரிக்கப்படாது. மாயா வித்யே பிரபோ சக்தி, ஞாபகம் வருதோ மறந்து போறதோ அவருடைய சக்தி. பானோஹோ சாயா பிரபோபம். ஒரு மனுஷனுக்கே ஆப்போசிட் குவாலிட்டிஸ் இருக்குமா சார்? மறக்கிறது ஞாபகம் வருது ரெண்டும் பரமேஸ்வரனுடைய சக்திகள் இருக்குவார். நான் சொல்றேன் பாருங்க, சூரியன் இருக்கார், சூரியன் என்ன கொடுக்கிறார்? வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த நிழலை யார் கொடுக்கிறார்? சூரியன் தான் கொடுக்கிறார். வெயில்ல நீங்க போனீங்கன்னா உங்க நிழல் விழும், இருட்டுல நீங்க போனீங்கன்னா நிழல் விழுமா? அப்ப நிழலை உண்டு பண்றது யாரு சார்னார்? சூரியன் தான். அவங்களை வெளிச்சத்தை கொடுக்கறது யாருன்னார்? சூரியன் தான். ஒரு மனுஷன் இடத்துலயே ரெண்டு ஆப்போசிட் குவாலிட்டிஸ் இருக்கா போல பரமாத்மா தான் உங்களுக்கு என்ன பண்றார்? அறிவையும் கொடுக்கிறார், மறதியும் கொடுக்கிறார். மாயா வித், இது போலலாம் வேதாந்தம் வாட்சத்தான் தெரியும். விவகாரம் முழுக்க விவகாரங்கள் இது. மாயா சக்தி பிரபோ வித்யே பிரபோ சக்தி பானோச்சாயோபமே நகாரணானாம் வியாபாரா பிரமாணானாம் நவா இல்ல அர்த்தானாச்சாதையேன் மாயா வித்யா வியாட்சிப்பிய தர்சயேது. பொருள்களை மாயையானது மறைச்சு வைக்கும், ஆனா படிப்பு என்ன பண்ணும்? அதை பிரிச்சு காட்டும். பிரத்யபிக்ஞைவ சர்வேஷாம் பிரமாணாஞ்ச சாதனம். ஆனா எல்லா பிரமாணங்களும் நீங்க வரவழைத்துக் கொள்ளணும், வேலை செய்யணுமேயானால் அது எதனால வேலை செய்யறது தெரியுமோ? இந்த பிரத்யபிக்ஞாயினால் தான். பிரத்யட்சமோ அனுமானமோ உபமானமோ சப்தமோ எல்லாம் உள்ள இருக்கிற இந்த ஆத்மாவினால்தான் அறியக்கப்படுகிறது. ஈஸ்வரோ அந்யோஹமப்யன்யே இது விச்சேத காரணீம் வியாட்சிப்பிய வித்யா மாயா ஈஸ்வரோஹமிதி ஸ்மிருதி. நான் வேறு ஈஸ்வரன் வேறு இப்படின்னு பிரிச்சு காட்டிருக்கக்கூடியதார மாயைய என்ன பண்றது? வியாட்சிப்பிய வித்யா மாயாம் ஈஸ்வரோஹமிதி ஸ்மிருதி. நானே ஈஸ்வரன். அந்த தத்துவமசி வாக்கியத்தினால எந்த பரமேஸ்வரன் உலகத்தை படைத்தாரோ அவர்தான் என் சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு கண்ணு காது மூக்கு நாக்கை வயலை தூண்டி விடுக்கின்ற கொண்டிருக்கிறார். அவரும் இவரும் ஒண்ணு எனக்கூடியதான அறிவு இருக்கே, அந்த நினைப்பு தான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஈஷத் பிரகாசோ பூத் ஈஷோ மாயா யவனிகா விருதா. மாயா எனக்கூடியதான கர்த்தனால மூடப்பட்டதுனால ஈஸ்வரனா இருக்கிறவனும் கொஞ்சமாக ஒரு பிரகாசத்தோட இருக்கார். சம்யக வரணாபாயே, எப்பொழுது ஆவரணம் போகுமோ சஹசிராம்சதி வஸ்புரேது. அந்த சஹசிராம்சமான ஆயிரக்கணக்கான கிரணங்கள் இருக்கிற சூரியன் மாதிரி நமக்கு பிரகாசிப்பார். ந காரணானாம் வியாபார பிரமாணானாம் நவா புனः பிரத்யபிஜாபனம் நாம மோகாபசரடம் வரம். ஆகையால் பிரத்யபிஜானம்னா என்ன நினைச்சுட்டு கேள்? அஜானம் போறதான். என்ன? யாவந்தி சந்தி மானானி வியவஹார பிரவருத்தையே. இந்த மனிதர்களுடைய விவகாரம் வருவதற்கு எத்தனை பிரமாணங்கள் உலகத்துல இருக்கோ தேஷாம் மோகாபசரணாது, அங்கெங்க இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் போவதற்கு வியாபாரோ அந்யோ ந வித்யதே. இதை தவிர அஜ்ஞானம் போக்குறதை தவிர வேற ஒரு வியாபாரமும் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது அவ்வளவுதான். ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபத்துக்கு மேல கூடையே கவுத்து வச்சிருக்கு, இருட்டார எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு? ஒரே இருட்டா தான் இருக்கு. அந்த தீபத்தை நீங்க ஏத்த வேண்டாம், தீபம் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? அதுல இருக்கக்கூடியதா அந்த கூடையை இருக்கணும். அதே போல நீங்க என்ன பண்ணணும்? படிப்பை படிக்கணும், சாஸ்திரங்களை வாசிக்கணும், சிரவணங்கள் பண்ணணும். பண்ணினா அந்த அஜ்ஞானம் போகும், அவ்வளவுதான். உள்ள இருக்கிற ஞானம் தானா ஒழிக்கும்னு. உங்களுக்கு ஞானம் இருக்கான ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் தெரியறதோ இல்லையோ. இருட்டுல நீங்க இருந்த போதிலும் ராத்திரி 12 மணிக்கு முழிச்சுட்டு இருக்க நான்கிற அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? உங்களை நீங்க அறிந்து கொள்வதற்கு தீபம் வேணுமா? இல்ல வேற யாராவது சொல்லணுமா? ஒண்ணு வேண்டாம். பார்த்தீங்களா?
ஆகையால் ஆத்மா ஸ்வப்பிரகாசம். என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் அஜ்ஞானம் வந்ததுனால போறது. ஆகையால் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது? அஜ்ஞானம் போறதுக்கு வழி தேடுங்கோ. யாவந்தி சந்திமானானி வியவஹார பிரவருத்தயே தேஷாம் மோபோபகரணாத் வியாபாரோன்யோ ந வித்யதே ஜட அர்த பரிச்சின்ன தேக தர்மாஸ்திதாத்வனி. இந்த சரீரம் ஜடம் என்றும் பொய் என்றும் சின்னதாக இருக்கின்றும் இந்த தேக தர்மங்களை ஆத்மாவில சேர்த்து ஆத்மாவே இப்படி இருக்குங்கிற சத்யஜான சுகாத்மத்வம் மோகாத்தேஹே விகல்பியதே. அதே போல இந்த சரீரம் நன்னா இருக்கு, சரீரம் சுகமா இருக்கு அப்படின்னு ஆத்ம தர்மங்கள் சரீரத்துல சேர்த்து வச்சிருக்கா. சுப்தஹு ரஜதமித்யேவம் யதா வியாமுஹ்யதே அன்யதா. கிழிஞ்சல கண்டு வெள்ளின்னு சொல்ற மாதிரியும் கயத்த பாம்பு பாம்புன்னு சொல்ற மாதிரியும் இந்த சரீரத்தை கண்டு ஆத்மான்னு ஏமாந்து போயிட்டு இருக்கா. சரீர தர்மங்களை ஆத்மாவிலையும் ஆத்ம தர்மங்களை சரீரத்திலையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். சதேவ ரூபியம் சேத் பாதி விலயஸ்தேன சித்யதி ந அத்தியந்தம் அசத் பிரகாசேத. எப்பயும் இல்லாத பொருள் தோணாது. நரசுங்காதிவத் கொஜது காந்தா கராதோ ரஜதம் இத்யேவ ஸ்மரணம் பிரமே. ஆனா பிரமத்துல பொருள் தோணும், கிழிஞ்சல்ல காணக்கூடியதான வெள்ளி தோணும், காயத்துல பாம்பு தோணும், இல்லாத பொருள் தோணாது. அதான் இருக்கிற இல்லாத பொருள். அசத் பதார்த்தத்துக்கும் மித்யா பதார்த்தத்துக்கும் ஒரு வித்தியாசம். தேனேதம் துல்யமித்யேவம் ஸ்யாத் சாத்ரஸ்யாத் யதி பிரமஹ பீதசங்கோ திக்குணஸ்திக்தஹ இத்யாதௌ நாஸ்தி துல்யதா. இந்த அத்தியாசம்ங்கிறது சிமிலாரிட்டி. அது பளபளான்னு இருக்கு, அப்ப அது மாதிரிதான் இவன் நினைக்கிறான்னு அப்படின்னு சொல்லப்படாது. தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு விதமான சாதிருஷ்யமும் கிடையாது. ஏன்னா சாதிருஷ்யம் இருந்தாதான் அத்தியாசம் வரணும். ஒரு மனுஷன் ஏமாந்து போகணும்னா அது மாதிரி இருக்கணும் சார். இது கிழிஞ்சல் பளபளாங்கிறது, வெள்ளியும் பளபளான்னு இருக்கு. ஆகையால் கிழிஞ்சலை கண்ட வெள்ளின்னு பயந்தான். பாம்பு நீளமா இருக்கும், கயலும் நீளமா இருக்கும். ஆகையால் கயத்தை பார்த்த பாம்புன்னு சொன்னான். கறிக்கட்டை போய் யாராவது வெள்ளின்னு நினைப்பாடோ? ஆகையால் எந்த பொருளை இன்னொரு பொருளா நினைக்கிறானோ அதுக்கும் இதுக்கும் ஒரு சாதிருஷ்யம் சிமிலாரிட்டி இருக்கணும்னா அழகா பேசுறாயப்பா. பீத சங்கா, சங்கம் மஞ்சளா இருக்குன்னு நினைச்சே என்ன சாதிருஷ்யம் இருக்கு சங்கத்துக்கும் மஞ்சளுக்கும்? திக்தோ குடா, அந்த மந்தம் ஏற்பட்டிருக்குன்னா அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த வெள்ளத்தை வாயில போட்டு கசக்கிறதுங்கிறான். இந்த கசப்புக்கும் வெள்ளத்துக்கும் ஏதாவது சாதிருஷ்யம் இருக்கா? இந்த கதையெல்லாம் பேசாதுன்னு. இத்தியாதோ நாஸ்தி துல்யதா தாதாத்மேன ஸ்புரதி சேத் ரஜதத்வேன சுக்திகா விப்ரமோ நிரதிஷ்டானோ பாதோ நிரவதிர்பவேது. அதனால ஒண்ணு இன்னொன்னுல காணப்படுறது. இதுவே அது எனக்குரியதான அபேதம்னு சொன்னேடையானால் வெள்ளி இல்லைன்னு சொன்னா நோ எல்லாமே இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? சூன்யவாதம் வந்துடும். புத்தி ஸ்திதம் சேத் ரஜதம், இல்ல புத்தியில இருக்கிற ரஜதம் தான் வெளியில காணப்படுறது அப்படின்னு சொல்லிடையானால் பாக்கியத்வேன பிரதீயதே குஞ்சாத உஜ்வலனாரோபே தேகதாக பிரசஜதே. குந்துமணியில நெருப்புன்னு ஒருத்தன் பார்த்தான். என்னடா தொட்டா எரியணும்னு. அதனால இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதனால என்ன ஒத்துக்கணும் விவகாரம்னா, இந்த ஏன் இப்படி தோன்றதுங்கிறதுக்கு ஒரு ரீசனும் உங்களால சொல்ல முடியாது. உலகமானது ஏன் இப்படி தோன்றதுங்கிறது ஒரு காரணமும் கிடையாது. ஈஸ்வருடைய இச்சைதான். அதான் பாருங்க. யுக்திஹீன பிரகாசத்வாத் பிராந்தேர் நஹ்யஸ்தி லட்சணம் எதிஸ்யா லட்சணம் கிஞ்சது பிராந்திரேவன சித்தியதி. இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன், அவ்வளவுதான். அது பிராந்தின்னு பேர் இல்ல. மேஜிக்க போய் பார்த்து ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு மேஜிக் பண்றதை பார்த்து அவன் இப்படிதான் சார் பண்றான்னு அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கலாம். அது மேஜிக்னு அர்த்தம் இல்லை. மேஜிக்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாத மாதிரி அவன் பண்றான். ஒரு பொண்ணை கொண்டு வந்து அதை அதை ரம்பத்தை வச்சு ரெண்டா அறுக்கிறான். ஒரு டிராப் பிளட் கீழ் வரல சார். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அது ரெண்டையும் சேர்த்தான். சேர்த்ததுமே என்ன ஆச்சுன்னு மறுபடியும் எழுந்து வந்துவிட்டா. ஒருத்தர் சொன்னார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பண்றேன், செகண்ட் ஹாஃப் நீங்க பண்ணுங்க கொட்டான். இது நடக்கிற காரியமா விவகாரம் நடந்தார். மேஜிக்னா என்ன அர்த்தம்? அது எப்படி பண்றான்னு நமக்கு தெரியாது. அதே போல இந்த ஈஸ்வரன் மாயாம் துப்பிரகதிம் வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம். அந்த மாயி உலகத்துக்கெல்லாம் எப்படிங்கிறத அவர் மாயால பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அதுக்கு லட்சணம் நீங்க சொல்லிடையானால் பிராந்தியே கிடைக்காது. ஜலச்சந்திரவதே கஸ்மின் நிர்பயே ரஜ்ஜு சர்பவது. ஒரு சந்திரன் 1000 பாத்திரங்கள்ல 1000 சந்திரங்களா தோடும்படியும் பயமற்றதான கயர்ல பாம்பு மாதிரியும் யதா ஸ்வர்ணே காரணே கடகாதிவது தங்கமானது எப்படி வளையாக மாறுகிறதோ அப்படி உபாத்தே ரூபவத் சுக்தௌ வியாப்தே யக்ஷபுரி வத்கே
ஆகாசத்தில் கந்தர்வ நகரம் மாதிரியும் ரஷ்மி அம்புவத் ஸ்புரத்ரூபே சூரிய கிரணங்கள் மறுமரீச்சிகைகள் அது அங்கே ஜலம் இருக்கா போல காணப்படுறது. ஸ்தானவும் சோரவதக்கிரியே தூணை கண்டு அவன் திருடன் நினைக்கிற. அசத்கல்பமிதம் விஸ்வம் யோஜனை பண்ணி பார்த்தீங்களேயானால் இன்னது என்று நிறைய விஷயங்கள் உங்களால சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் இது இன்னதுன்னு சொல்ல முடியாது. தாகம் நீ தீர்த்தம் சாப்பிட்டேன்னா தாகம் தணிகிறதுன்னா ஏன் சார் தீர்த்தம் சாப்பிட்டா தான் தாகம் தணிகிறது கேட்டு பாருங்க. இது பாருங்க இவ்வளவுதான். உங்களுக்கு தாகம் இருக்கா தீர்த்தம் சாப்பிடுங்க குறையுது அவ்வளவு. ஏன் தீர்த்தம் தான் குறைக்கிறது? தீர்த்தத்துல எந்த ஆட்டம் உங்களுக்கு தாகத்தை குறைக்கும்படி பண்றது இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஈஸ்வரனை கேளுன்னு சொல்ல தவிர வேற வழி கிடையாது. ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தீர்த்தம் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. ஆக்சிஜன் ஆட்டம் சேருங்க, ஹைட்ரஜன் ஆட்டம் சேருங்க, இப்படி வருது. இதெல்லாம் கதை விடலாம் நீங்க. ஆனா விவகாரம் என்னடா, இதுக்கு ஏன் இந்த சக்தி? நெருப்பு ஏன் சுடுகிறது? அதுக்கு அது ஸ்வபாவம்னு சொல்லு. நான் தான் அதானே கேட்டுருக்கேன். ஏன் அதுக்கு அந்த சுபாவம் தான் வரணும்? நெருப்புக்கு தாகத்தை தணிக்கக்கூடியதான சுபாவமும் ஜலத்துக்கு எரிக்கிற சுபாவமும் ஏன் வரப்படாதுன்னு கேள்வி கேட்டா சமாதானம் உண்டோ? ஐயா சமாதானம் கிடையாது, அவ்வளவுதான். அதனால அசத்கல்பமிதம் விஸ்வம் ஆத்மன்யாரோப்பியதே பிரமாத் ஸ்வயம் பிரகாசம் சத்ரூபம். இந்த பிரகாசமானது பிரம்மஸ்வரூபம் எல்லோருக்கும் தனக்கு தாரா தெரிகிறது. பிராந்தி பாத விவர்ஜிதம் பிரத்யபிஜாயதே வஸ்து பிராக்வன் மோகே வியபோகிதே. இந்த மோகமானது நமக்கு போச்சு போகுமையானால் தேகாத்யுபாதோ நிர்தூதே. தேகாதி உபாதிகளை தள்ளி விட்டேன்னா ஆத்மைவ மகேஸ்வரா. இந்த ஆத்மா தான் ஸ்வரூபமா பரமாத்மாவா இருக்கார். ஸ்மிருதி பிரத்யக்ஷம் இப்படிப்பட்டதான நானே அந்த பிரம்மம் எனக்கூடியதான பிரத்யபிக்க நமக்கு வரணுங்கிறதுக்காக பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் இத்தியாதீன அபரண்யபி பிரமாணானி ஸ்மிருதி பகவத்கீதை சொல்றது. ஐதிஹ்யம் பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, அனுபவிச்சவா சொல்லிட்டு இருக்கா. சன்னியாசிகள்லாம் மகாத்மாக்கள் இந்த ஸ்வரூபத்தை அனுபவித்து அந்த அனுபவத்தை எல்லாம் எடுத்து உபதேசம் பண்றாவா. பிரமாணான்யாப்தவாக ஆப்தவாக் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ். நம்ம குரு சொல்லக்கூடியதான வார்த்தையானது அது அப்படி சுத்தமா இருக்கு. அதை நாம எடுத்துட்டோம். ஏன்னா பிரத்யபிஜ்ஞா பிரசித்தயே இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மனசோல்லாசே சப்தமோல்லாச சங்கிரஹ அப்படின்னு 7வதாச்சு. அதற்கு பிறகு விஸ்வம் பஸ்யதி காரிய காரணதயா. இந்த உலகமானது நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி. கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் மாதிரி தோணுகிறது அந்த உலகத்தை. காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. ஒரு மாஸ்டர் ஒருத்தர் அவருக்கு சர்வெண்ட் அப்படின்னு பார்க்கிறேன். சிஷ்யாச்சாரியதையா சிஷ்யராகவும் ஆச்சாரியாராகவும் பார்க்கிறேன். ததைவ பித்ருபுத்திராத்யாத்மரா பேததா. இவர் அப்பா இவர் பையன். இது ஒரே மனுஷனுக்கு அவர் அப்பாவுக்கு இவர் புள்ள, இவர் புள்ளைக்கு இவர் அப்பா. என்ன சார் இது? ஒருவரே அப்பாவும் இருக்கார் பிள்ளையும் இருக்கார். வரலாம்னு சிஷ்யா புத்ருபுத்திராத்யாத்மனா பேததா ஸ்வப்னே ஜாகிரதிவா ஏஷ புருஷா. ஸ்வப்னத்திலேயோ ஜாகிரதிலையோ ஒரே புருஷன் மாயா பரிபிராமதா பாமிதா. மாயினால தரித்திரையா பார்க்கிறார். தஸ்மை ஸ்ரீ குரவே குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு இந்த ஸ்வரூபமானது கீழே சொன்னதான ஸ்வரூபம் தான் இங்க சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல கீழே 7 ஸ்லோகத்துக்கு சம்மரி இந்த ஸ்லோகம் பாருங்க. இந்த 3வது ஸ்லோகத்துல பிரஸ்னஸ்ய உத்தரம் வக்தும் பிரதிபத்தும் சுகேனச்ச உக்தோர்த்தः சப்தபி ஸ்லோகைஹி. கீழே 7 ஸ்லோகங்கள்ல எதை சொன்னாரோ புனசங்கிப்ய கச்சதே அததான் சுருக்கமா சொன்னார். சார் சொன்னதே 2வது சொன்ன தோஷமாகாதன்னார். பௌனருக்தியம் ந தோஷோத்ர சப்தேன அர்த்தேன வா பவேத். வேதாந்தத்துல பௌனருக்திய ரெபடேஷன் தோஷம் இல்லை. என்ன அபியாசேன கரீயஸ்வம் அர்த்தஸ்ய பிரதிபத்யதே. என்ன மறுபடியும் மறுபடியும் சொன்னா அந்த அர்த்தம் நன்றாக புரியும். அப்படிங்கிற அதே அர்த்தத்தான் 7 ஸ்லோகத்துல சொன்னதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஆகையால் நமக்கு ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியாதி நிலைகளிலையும் அல்லது மற்ற சின்ன குழந்தையா இருந்து யவனமா இருந்த வயசான காலத்திலையும் எப்பொழுதும் மாறாமல் நான் எனக்கூடியதான பொருளுக்கு அர்த்தமாக எந்த ஒரு தத்துவம் ஆத்மஸ்வரூபம் உள்ள இருக்கோ அது ஒண்ணுத்தான் நிஜம். அதனால புலன்களால பார்க்கக்கூடியதான உலகங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்க
இதை மாறிக்கொண்டிருந்தாலும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் அது குரு பிரசாதத்தினால தான் நாம் அறிய முடியும். அந்த ஆச்சாரியனான தட்சிணாமூர்த்தியானவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல இப்படி பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு 2 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. அந்த 2 ஸ்லோகங்களுடைய சுரூபத்தை நாளைக்கு பார்த்து பரிபூர்ணமாக ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதோடு நிறுத்தினேன்.